வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்ப ரீசெண்டா வெளியான பூத் பங்களா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மங்கள்பூர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சா அந்த பக்கமே வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா அந்த மணப்பெண் இருக்காங்கல்ல, ஒரு மர்ம உருவத்தால கடத்தப்படுவாங்க. ஏற்கனவே 12 பெண்கள் கடத்தப்படுறாங்க. இந்த நிலைமையில தான் ஹீரோ இந்த ஊருக்கு வராரு. ஹீரோவோட தங்கச்சி கல்யாணத்தை பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்படி கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா தங்கச்சிக்கு பெரிய ஆபத்து வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சி அதுல இருந்து காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 4-5 பசங்களை காட்டுறாங்க. இந்த பசங்களுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் எப்போ வரும்ன்ற மாதிரி அங்க இருக்க நபர்கிட்ட கேக்குறாங்க. ட்ரெயின் வரதுக்குலாம் இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும்ன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. 2-3 மணி நேரம் இந்த குளிர்ல எப்படி வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஒருத்தர் நெருப்புலாம் வச்சிருக்காரு. அதாவது ஒரு வயசான பெரியவர் வச்சிருக்காரு போல. அந்த இடத்துல குளிர் காயறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. இந்த ஊரை பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னும் சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் எல்லாம் யாரோ தூக்குறதா சொல்லுவாங்க. பெரியவரே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த 4 பசங்க கேக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பசங்களுக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்குமே சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. சொந்தக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, பஸ்ல அவங்களை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது புயல்னால ஒரு இடத்துல ரூட் பிளாக் ஆயிருக்கு போல. சுத்திட்டு போலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா சுத்திட்டு போறதுன்னா மங்கள்பூர் அப்படின்ற ஒரு ஊர் வழியா தான் போக முடியும். அந்த ஊர்ல மணப்பெண்ண பேய் தூக்கிறோம் வேணான்ற மாதிரிலாம் டிரைவர் சொல்றாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், வண்டியை விடுன்ற மாதிரி இந்த சொந்தக்காரங்க சொல்றாங்க. சரி போறேன்ற மாதிரி வேற வழி இல்லாம இவரும் ஏத்துக்கிட்டு பஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. பஸ்ஸோட டயர் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருது. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காரலான்ற மாதிரி சொந்தக்காரங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள பொண்ணு கொஞ்சம் தனியாலாம் போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு மர்ம உருவம் இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த பொண்ணை தான் தூக்குறதுக்காக உருவம் வருது. யாரெல்லாம் தடுக்கிறதுக்கு வராங்களோ அவங்களெல்லாம் அந்த உருவம் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு அங்க இருந்து தூக்கிட்டு போயிருது. அதே மாதிரி ஒரு 4-5 பேரை சாவடிச்சிருது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த மங்கள்பூர்ல இருக்க ஒரு முக்கியமான ஒருத்தரை காட்டுறாங்க. துஷ்யந்த் அப்படின்றது தான் அவரோட பேரு. அவரை பொறுத்த வரைக்கும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் போல. இப்ப அவர் இறந்து போனதுனால அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த துஷ்யந்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு பிள்ளை மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. இவர் தான் கணக்கு பிள்ளை, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி துஷ்யந்தோட பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. இவர் தான் அந்த பாடி கார்டு. இவரோட பேரு காளி. இவங்க 2 பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கதை லண்டனுக்கு வந்துருது. லண்டன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவர் தான் அர்ஜுனோட அப்பா, பேரு வாசு அப்படின்றது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா அர்ஜுனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, மீரா அப்படின்றது. இவங்களுக்கு ஒரு பையன் கூட கல்யாணம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த பையனோட வீட்டை சேர்ந்தவங்க மூட நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டா எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க பையன் இறந்து போக வாய்ப்பு இருக்கு, அதனால முதல்ல மரத்தை கல்யாணம் பண்ணி அந்த மரத்தை வெட்டிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பா பையனுக்கு சுத்தமா இந்த உடன்பாடு கிடையாது. ஆனா தங்கச்சி போக போற வீட்டுல இருக்கவங்க ஆசைப்படுறாங்கல்ல, பண்ணிரலான்ற மாதிரி இவங்களும் அந்த சடங்கை பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அப்பா வாசுவை பொறுத்த வரைக்கும் செமினாருக்கு போக போறாரு போல. நீங்க 2 பேருமே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, நான் வரதுக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால கால் பண்ண முடியாது, நீங்க தான் பார்த்து இருந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்பா இருக்காருல, எப்ப பாரு பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா பையன் முன்னாடி தான் பையனை திட்டுவாரு. தங்கச்சி கிட்ட பேசும்போது பையன் மேல ரொம்ப பாசம் இருக்க மாதிரிலாம் பேசுவாரு. சரிப்பா போங்கன்ற மாதிரி இவங்களுமே அப்பாவை அனுப்பி வச்சிடுறாங்க. அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரையும் பார்க்கிறதுக்காக ஒரு ஃபாரினர் வந்திருக்காரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்க போகுது, இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எது, அந்த ஊர்ல எங்களுக்கு சொத்தா? அந்த ஊரே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க அம்மா பேரு யசோதா தானே, அவங்க பேர்ல தான் இந்த சொத்து மாறி இருக்கு, இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கலாம், ஒரு பெரிய வீடு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அம்மா பேரை சரியா தான் சொல்றாங்க. அப்ப அந்த சொத்து நமக்கு தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய சொத்தா இருக்குல்ல, அந்த இடத்துலயே கிராண்டா கல்யாணம் பண்ணா என்னன்ற மாதிரி அண்ணனும் தங்கச்சியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி அப்பா கிட்ட பேசலாம்னு அப்பாவை கான்டாக்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா அப்பாவை கான்டாக்ட் பண்ண முடியல. என்ன கான்டாக்ட் பண்ண முடியாது, நீங்களே கல்யாணத்துக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு தான் அப்பா போயிருப்பாரு. இதனால ஹீரோ இருக்காருல, நான் முதல்ல அந்த ஊருக்கு போறேன், அந்த ஊர் நல்லா இருந்ததுன்னா அந்த ஊர்லயே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட சொல்றாரு. வாசு செமினாருக்கு வந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவருக்கு மூட நம்பிக்கையில எல்லாம் பெருசா நம்பிக்கை இருக்காது. ஆனா நம்மளை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற
மாதிரிலாம் இந்த இடத்துல லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு பேய் நம்பிக்கைலாம் சுத்தமா கிடையாது. இப்ப ஹீரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை இடிச்சு அந்த பொண்ணு தெரியாம ட்ரெயின்ல இருந்தே கீழே விழுறதுக்காக போறாங்க. நல்ல வேலையா ஹீரோ கையை பிடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. நன்றின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. அவங்க பெரிய ரைட்டரா இருப்பாங்க. ஹீரோக்குமே அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்க தானே ரைட்டர் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவரை பிக்கப் பண்றதுக்கு கணக்கு பிள்ளை தான் வந்திருக்காரு. அதாவது இறந்து போனவருக்கு கணக்கு பிள்ளையா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இறந்து போனவர் தான் ஹீரோவோட தாத்தா போல. அதாவது துஷ்யந்த்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவர் தான் ஹீரோவோட தாத்தா போல. அவரோட ஒரு சொத்தை ஒப்படைக்கிறதுக்காக தான் இந்த கணக்கு பிள்ளை வந்திருக்காரு. இதுதான் அந்த பேலஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. பேலஸ் பார்க்க செம்மையா இருக்கு. உங்க தாத்தா சாகும் போது கூட இந்த பேலஸ்ல எல்லாம் சாவல, அவர் தனியா ஒரு இடத்துல தான் இருந்தாரு. ஏன்னா இந்த பேலஸ்ல ஏற்கனவே வேலை பார்க்கறதுக்காக வந்தவங்க அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இங்க பேய் பிசாசு இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் கண்டுக்காம உள்ள வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கு. இதை தாண்டி இவரோட அம்மா போட்டோவும் அங்க தொங்க விடப்பட்டிருக்கு. இவரோட அம்மா பேரு யசோதா அப்படின்றது. அவங்களோட போட்டோ இந்த இடத்துல தொங்க விடப்பட்டிருக்கு. இப்ப ஹீரோவும் இங்க தங்குறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கணக்கு பிள்ளை என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாம் தங்க கூடாது, இங்க தங்குன யாருமே திரும்பி வந்தது கிடையாது, ஏற்கனவே சிலர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது இங்க தங்க கூடாதா, நான் இங்க தான் தங்குவேன், எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த கணக்கு பிள்ளை எவ்வளவோ சொல்றாரு. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. நான் இங்க தான் தூங்க போறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சுல, தங்கச்சிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. இங்கேயே கல்யாணத்துக்கான ஏற்பாடை நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி தங்கச்சி கிட்ட இவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல சிக்னல் சரியா கிடைக்காம காலு கட் ஆயிருது. என்னடா காலு கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கடுப்பாவுறாரு. இவர் வீட்டுல தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி லைட்டா இவரும் எந்திரிச்சு பாக்குறாரு. இப்ப அப்படியே காலையில விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த கணக்கு பிள்ளை தான் கிளீனிங்காக ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஹீரோ உயிரோட வரதை பார்த்து அந்த கணக்கு பிள்ளை ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி ஜெகதீஷ்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ தங்கச்சியோட கல்யாணத்தை பிளான் பண்ணார்ல, இந்த ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் வெட்டிங் பிளானரா இருப்பாரு. ஏற்பாடுலாம் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா வாங்கன்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிடுறாரு. அதே மாதிரி இந்த கணக்கு பிள்ளை கிட்ட என்னதான் கதை, என்னதான் மர்மம் இருக்குன்னு கேக்குறாரு. இவருமே இந்த ஊர்ல இருக்க ஒரு கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தேவர் குலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் அசுர குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, அந்த குழந்தையும் அசுரனா தான் வளருது. அந்த குழந்தையோட பேரு வதுசூர் அப்படின்றது. வதுசூர் வளர வளர அட்ராசிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்கான். கடவுளும் எப்படியாவது இவனை அடக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்காக ஒருத்தங்களை ஏற்பாடு பண்றாரு. அவங்க பிளான் பண்ணி அந்த வதுசூரை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணவங்க சமயம் கிடைக்கும் போது அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சாமர்த்தியமா அவன் கதையை முடிச்சிடுறாங்க. அவன் சாகும் போது வதுசூரை ஃபாலோ பண்ற சிலர் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு மரத்தை எழுப்பிடுறாங்க. திரும்பி வதுசூரை எப்படியாவது நம்ம உயிர் தெள வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. சோ கடவுள் பக்கம் ஒரு ஆளுங்க பிரிஞ்சிருக்காங்க, வதுசூருக்கு சிலர் சப்போர்ட் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க. அந்த வதுசூருன்ற அரக்கன் இந்த ஊர்ல தான் இருக்கான்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. அவனை வெளியே வர வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி நடக்கிறதா நம்பிக்கை இருக்கு. ஸ்டார்டிங் ஒருத்தன் அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த வதுசூர் கூட அட்டாக் பண்ணிருக்கலாம், நமக்கு தெளிவா தெரியல. இவர் சொல்ற எதையுமே ஹீரோ நம்ப மாட்டாரு. ஆனா ஜெகதீஷ் கொஞ்சம் பயந்த கேரக்டர் போல. ஒருவேளை இந்த ஊர்ல பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்போ நமக்கு பிரியாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா பிரியாவோட அக்கா மிஸ்ஸிங் போல, அதனால தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு மணப்பெண்ணு மர்ம உருவத்தால கடத்தப்பட்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்களோட அக்காவான சித்ராவா இருப்பாங்க. அந்த சித்ராவை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. மேடம், அந்த இடத்துல உங்க அக்கா காணோம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க 4 பேர் கொடூரமா கொல்லப்பட்டிருந்தாங்க. 4 பேருமே இறந்ததை பார்க்கும் போது மனுஷனால அவங்க இறக்கப்படல, வேற ஏதோ ஒரு விஷயத்தால கொல்லப்பட்டிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க விசாரிக்கிறது வேஸ்ட் மேடம், திரும்பி ஊரை பார்த்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அக்காக்கு என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கணக்கு பிள்ளை சொன்னதை கேட்டு இந்த வெட்டிங் பிளானர் ஜெகதீஷ் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு உருவம் வேற வந்துட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்லிட்டாரு. ஹீரோ பயப்பட மாட்டாரு. அந்த உருவம் என்னன்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த உருவத்துக்கு பக்கத்துல வந்து லாக் பண்ணிட்டாரு. பார்த்தா அது ஒரு நபரா தான் இருக்கும். இவன் தான் ஏமாத்தி இருக்கான் போலன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, இவன் எனக்கு தெரிஞ்சவன், இங்க வேலை பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெகதீஷ் சொல்றாரு. வந்திருக்க நபரோட பேரு சுந்தர்
சுந்தர் அப்படின்றது இங்க வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு போல. வந்ததுல இருந்தே ஹீரோக்கும் இந்த சுந்தருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. உனக்கெல்லாம் யாரா சுந்தர்னு பேர் வச்சான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா அழகா இருந்தா தானே சுந்தர்னு பேர் வைப்பாங்க, உனக்கெல்லாம் யார் வச்சான்ற மாதிரி ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்காரு. இவங்க எலியும் பூனையும் மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. சுந்தர் கூட வேற ஒரு பொண்ணும் வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க பேரு ராகினி அப்படின்றது. இவங்க துணி துவைச்சிட்டு இருக்கும் போது சுந்தரோட செருப்புல சாணி ஒட்டிக்கிச்சு போல. அதை வாஷ் பண்றதுக்காக இவருமே ஒரு செவர்ல தட்டுன்னு தட்டுறாரு. லாங்ல இருந்து பாக்குற ஹீரோக்கு வேற மாதிரி தெரியுது. அதாவது ராகினியோட பின்னாடி இவர் தட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவன் என்ன பட்ட பகல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. டே ஒரு பொண்ணு கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நேரா அந்த இடத்துக்கு சண்டை போறதுக்காக வந்துடுறாரு. நான் என்ன பண்ணன்ற மாதிரிலாம் இவன் கேக்குறான். நீ என்ன பண்ணியா, நீயாவது சொல்லுமா அப்படின்ற மாதிரி ராகினியை பார்த்து சொல்றாரு. அவர்லாம் எதுவுமே பண்ணலன்னு ராகினி சொல்றாங்க. என்னமா நீயும் போய் சொல்ற அப்படின்ற மாதிரி இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்ப ஜெகதீஷ் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு வரும்போது இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா அப்படிலாம் நடக்கலங்க, அவர் என்னெல்லாம் தட்டலன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோ தேவையில்லாம சுந்தர போட்டு அடிச்சிட்டார்ல, சுந்தர் செம்ம கடுப்பாயிடுறாரு. அந்த கடுப்புலயே எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இவர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏடவிடமா பண்ணிட்டு இருக்கிறதுனால உள்ள ஷாக்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த ஷாக்ல ஜெகதீஷ் பறந்து போய் விழுறாரு. ஜெகதீஷை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அதை நிறுத்தலான்னு பார்க்கும்போது ஹீரோக்கும் ஷாக் அடிச்சு பொத்துன்னு போய் விழுறாரு. ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே பதட்டப்பட்டு இருக்காங்க. ஹீரோவை செக் பண்றதுக்காக பிரியா தான் வந்திருக்காங்க. ஏன்னா பிரியா இவருக்கு நன்றி சொல்றதுக்காக வரும்போது இவர் இந்த நிலைமையில இருந்திருப்பாரு. இப்ப பிரியா தான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இவரை காப்பாத்துறாங்க. இது உங்களுக்கு ரெண்டாவது உயிர்னு சொல்லலாம், ஏன்னா இறந்து போய் நீங்க திரும்பி வந்திருக்கீங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. அது சரி, நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்தன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கும் லைட்டா இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு புக் எழுத போறேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அக்காவை தேடி தான் வந்திருக்காங்க போல. இவர்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்றாங்க. இங்கே வேணா தங்கிக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் வேற இடத்துக்கு போனோம், என்ன பஸ் மட்டும் ஏத்தி விட முடியுமான்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, நான் ஏத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பஸ் எல்லாம் ஏத்தி விடுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ பயங்கரமா இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சுந்தர்ன்றவன் எப்ப பாரு சேட்டை செய்யறான். ஹீரோவும் கோவத்துல அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி சுந்தர் கோவத்துல அவரோட ரூம்க்கு வந்து படுக்கிறாரு. அப்ப ரூம்ல அமானுஷ்யமா ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் நிமிந்து பார்த்தா ஏதோ ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சுந்தர் அட்டாக் பண்ணுது. இந்த சுந்தருக்குள்ள அந்த உருவம் கொஞ்சம் போயிடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு அரண்மனையில இருக்காரு பாத்தீங்களா, அதுல ஒரு ரூம் மட்டும் பூட்டியே இருக்கும். அதுக்கான சாவி யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது காளி கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு வேலைக்காக காளியை பாக்குறதுக்காக வராங்க. அந்த ரூம் சாவி வேணும்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி காளி சொல்றான். அதாவது இறந்து போனவரோட பாடி கார்டு மாதிரி இருந்தான்ல, அவன் தான் இப்படி சொல்றான். சரி பரவாயில்ல, அந்த ரூம் பூட்டியே இருக்கட்டும் ஹீரோவும் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ வரும்போது ரெண்டு ஆளுங்க வேலை பார்க்காம சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன சீட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு கடுப்பாயிடுறாரு. ஆனா ராகினி கண்ணுக்கு அவங்க ரெண்டு பேர் தெரியவே இல்ல. ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர் சீட் ஆடுறது தெரியுது. நம்ம ஹீரோக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டு திரும்பி வந்தாரு பாத்தீங்களா, அதனால இறந்து போனவங்க எல்லாம் தெரியுறாங்க. ஏன்னா ஹீரோ ரெண்டு பேர் தெரியுறாங்கன்னு சொல்றாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியவே மாட்டாங்க. என்ன மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டாங்க, நமக்கு மட்டும் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல லைட்டா கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சுந்தர் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இறங்கின மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு இடத்துல சாமி சிலை இருக்கு. அந்த சாமி சிலையை பார்த்தோன்னா சுந்தர் கோபமா இருக்காரு. அதையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ என்ன இவன் முறைச்சு பாக்குறான்ற மாதிரி அந்த இடத்துக்கு செக் பண்றதுக்காக வராரு. அந்த சமயம் பார்த்து அந்த கிருஷ்ணர் சிலையை ரெடி பண்றதுக்காக ராகினி வந்திருப்பாங்க. குனிஞ்சு வேலை பாக்குறாங்க. இவன் குனிஞ்சு வேலை பார்க்குற ராகினியை தான் சைட் அடிக்கிறான் போல அப்படின்ற மாதிரி சுந்தரை போட்டு திரும்பி அடிக்கிறாரு. ஹீரோ அடிச்சதுக்கு அப்புறம் தான் சுந்தர் சுய நினைவுக்கே வராரு. எதுக்காகடா இப்ப என்ன அடிச்சன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சுந்தர் உடம்புக்குள்ள அடிக்கடி ஒரு ஃபோர்ஸ் வருது. அந்த ஃபோர்ஸ் வெளியே போயிருது போல. இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோ திரும்பி எதர்ச்சியா அந்த பிரியாவை மீட் பண்ணிட்டாரு. உங்களை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது என் சிஸ்டரோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவருமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. சுந்தர் உடம்புக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் நைட்டு நேரம் இவரை எங்கேயோ கூட்டு போகுது. இவன் எதுக்காக நைட்டு நேரம் வெளியே போயிட்டு இருக்கான், ஏதோ வில்லங்கம் பண்ண போறான் போலன்ற மாதிரி இவரும் ஜெகதீஷ் எழுப்புறாரு. அதாவது நம்ம ஹீரோ ஜெகதீஷ் எழுப்பி ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அந்த சுந்தருக்கு தெரியாம ஃபாலோ பண்றாங்க. காட்டு பகுதியில இருக்க ஒரு மரத்துக்கிட்ட தான் சுந்தர் வந்திருக்காரு. வதுசூர் ஒரு மரத்துல இருக்கான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, ஏறக்குறைய இந்த மரம் பார்க்க அப்படிதான் இருக்கு. இப்ப வவ்வால்லாம் இவங்களை கடிக்கிற மாதிரி வந்தோன்னா இவங்களுமே அங்க இருந்து சதறி ஓடுறாங்க. அப்படி ஓடினதுல ஜெகதீஷ்க்கு என்னாச்சுன்னே தெரியல. ஜெகதீஷ் எங்க போனாருன்னு தெரியாம இவங்களுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த
சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அந்த கணக்கு பிள்ளை இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த கணக்கு பிள்ளை என்ன சொல்றாருன்னா, இப்ப ஜெகதீஷ் காணாம போயிருக்காரு, அடுத்து உங்களுக்கும் ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த பெரியவரை அடிக்கிறதுக்காக துரத்துறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க ஜெகதீஷை கூட்டு வந்துடுறாங்க. ஜெகதீஷ் மயங்கின நிலைமையில அந்த காட்டு பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி விழுந்து கிடந்திருக்காரு போல. இவங்களுமே பாத்துக்கோங்கன்ற மாதிரி விட்டுட்டு போறாங்க. இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி கல்யாணம் பண்ணா பெண்கள் காணாம போயிடுவாங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் கட்டுக்கதைங்க, என் தங்கச்சி கல்யாணத்தை நான் பண்ணி காமிச்சிட்டேன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலா இவர் கேட்கிறாரு. அவ்வளவுதானே, நீங்க தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி காட்டுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜாலியா இவங்க ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே பேசிக்கிட்டு நைட்டு சுந்தர் ஒரு இடத்த காமிச்சான்ல, அந்த இடத்த செக் பண்றதுக்காக வராங்க. இங்கதான் வதுசூர் இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படி போய் சொல்லுவாங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப மரத்துக்குள்ள போலான்னு போக பார்க்கும்போது திடீர்னு கிளைமேட்லாம் ரொம்ப மோசமா மாற ஆரம்பிக்குது. வவ்வால்லாம் இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. கிளம்பிடலான்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே பிரியாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பினதுக்கு அப்புறம் மரத்தை விட்டு ஒருத்தன் வெளியே வரான். அவன் பார்க்க வந்து அந்த வதுசூர் அரக்க மாதிரி தான் இருக்கான். அது யாருன்றத தெளிவா நமக்கு ரிவீல் பண்ணல. அவனுமே வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்பதான் ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ இங்க தங்கச்சி கல்யாணத்தை பிளான் பண்றத பத்தி அப்பா கிட்ட சொல்றாரு. எது அங்க பிளான் பண்றியா, அங்கெல்லாம் ஒன்னும் கல்யாணத்தை பண்ண தேவையில்ல, நீ முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா சொன்ன சாமியாரை இவர் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இங்க கல்யாணம் பண்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. அதை மீறிய ஹீரோ பண்ணணும்னு ஆசைப்படுறாருல, அதனால அந்த வீட்டை செக் பண்ணலாம், அங்க அமானுஷமா ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணலாம், என் அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன்னு ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிடுறாரு. அந்த அசிஸ்டன்ட்டுமே கையில எதையோ வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு ரூமை மட்டும் திறக்காம வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல ஏதோ ஈவில் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி காட்டுது. அந்த ரூமோட சாவி இல்லல்ல, ஓட்டையில கண்ணை வச்சு பார்க்கலான்னு பாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணது போல இவர் பறந்து போய் விழுறாரு. இத பத்தி உடனே குருஜி கிட்ட சொல்லணும், இந்த இடத்துல நீங்க இருக்கிறது ஆபத்து, என்ன குருஜி கிட்ட விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவுமே இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. சரி ஓகே நான் உங்களை கூட்டு போறேன்ற மாதிரி கார்ல கூட்டு போறாரு. இதையுமே அந்த ஈவில் ஃபோர்ஸ் பாக்குது போல, இவங்களை போக விடக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணுது. அதாவது கிளைமேட் ரொம்ப மோசமா மாறுது, இந்த இடமே இருட்டிடுது. இவங்க போற ரூட்ல வேணும்ட்டே அந்த கரண்ட் பாக்ஸ் விழுற மாதிரி பண்ணிருது. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல கோயில் இருக்கான அந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஹீரோவும் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குன்ற மாதிரி அந்த கோயிலை நோக்கி இவரை கூட்டு போறாரு. ஹீரோ நல்லபடியா சாமி கிட்ட வந்துடுறாரு, சேஃப் ஆயிடுறாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அவரோட தலையை துண்டா வெட்டிடுது. ஆக மொத்தத்துல அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட் மறுகை ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ பேய் பிசாஸ்லாம் இல்லன்னு நினைச்சார்ல, இப்ப ஹீரோக்கே லைட்டா பயம் வந்துருது. அவர் அந்த கதவை டச் பண்ணும் போது தானே பறந்தாரு. நம்ம அந்த கதவை உடைக்கிறதுக்கே ட்ரை பண்ணா என்னன்னு யோசிக்கிறாரு. ஒரு சுத்தியில வச்சு உடைக்கிறதுக்காக ஓங்குறாரு. அப்போ சுத்தியில் பறந்து போய் விழுது. மேற்கொண்டு இவர் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்றது இவருக்கு புரிஞ்சிருது. அந்த ஃபோர்ஸ் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுது. இவர் பயத்துல காரை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துடுறாரு. இப்ப கார்லயே படுத்து தூங்கவும் செஞ்சிடுறாரு. காலையில சமயம் ஜெகதீஷ் இருக்கார்ல, அவர் தான் இவரை எழுப்புறாரு. நைட்டு நடந்ததெல்லாம் ஹீரோ திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்கு, நம்ம தங்கச்சி கல்யாணத்தை இங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா ஏற்கனவே இந்த ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இவருமே அப்பா கிட்ட இங்க ஈவில் ஃபோர்ஸ் இருக்கிறது உண்மைதான்ப்பா, நான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா கல்யாணத்தை நிறுத்து, அதே மாதிரி அந்த சாமியாரை பாக்குறதுக்காக தான் நான் போக போறேன், நீயும் வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ தங்கச்சி மீராக்கு கால் பண்றாரு. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்மா, இந்த இடத்துல கல்யாணம் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த தங்கச்சி அந்த பையனோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அண்ணன் பொய் சொல்லிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்கல்ல, எதுக்காக நீ பொய் சொல்ற அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. நான் பொய் சொல்லமா, உன்கிட்ட விளையாடுறதுக்காக, அதாவது பிராங்க் பண்றதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி இவருமே தங்கச்சி கிட்ட சமாளிச்சிடுறாரு. தங்கச்சி கிட்ட இந்த பேய் பிசாச பத்தி எல்லாம் சொல்ல முடியாதுல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. முதல்ல அப்பா சொன்ன மாதிரி சாமியாரை பார்க்கலான்ற மாதிரி அப்பாவும் இவரும் சேர்ந்த மாதிரி சாமியாரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த அரண்மனையில இருக்க அறைக்குள்ள ஏதோ இருக்கு, அறைக்குள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு சாவி வேணும், சாவிய அந்த துஷ்யந்தோட ஆளு கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. வேற வழியே இல்ல, அந்த துஷ்யந்தோட அசிஸ்டன்டான காளிய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே காளிய பார்க்கிறதுக்கு வந்துடுறாங்க. நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோவும் வந்துடுறாரு. காளி அந்த சாவியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றான். கண்டிப்பா எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோவும் அந்த காளி கூட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ காளியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி யாரோ கன்னோட இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் அப்பா இருக்கார்ல, பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராரு.
இப்பதான் கன்னோட வந்து நிக்கிறது யாருன்றத ரிவீல் பண்றாங்க. யாரு தெரியுமா? துஷ்யந்த்னு ஒருத்தர் இறந்து போனதா சொன்னாங்கல்ல ஸ்டார்டிங். ஆனா அவர் இறந்தே போயிருக்க மாட்டாரு, உயிரோட தான் இருக்காரு. நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அப்ப ஏமாத்தி என் பையனை வர வச்சிருக்கீங்களான்னு வாசு கேக்குறாரு. இது உன் பையனா அப்படின்ற மாதிரி துஷ்யந்த் கிண்டலா கேக்குறாரு. அப்ப வாசுவோட பையன் இல்ல போல. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுல்ல. ஆனா வாசு இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. அந்த துஷ்யந்த் என்னோட தாத்தா, நீங்க தானப்பா என்னோட அப்பா. அவர் என்னடானா நான் உங்க பையனே இல்லன்னு சொல்றாரு. இங்க என்னதான்ப்பா நடக்குது, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்பா இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருக்காரு போல, அந்த விஷயத்தை இப்ப சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கூட அந்த சாமியாரும் இருக்காரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா துஷ்யந்தை பொறுத்த வரைக்கும் மாதவன் ஒரு பையன் இருப்பாரு. அவர் அச்சசலா அர்ஜுன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பாரு. அதுதான் அக்ஷய்குமார் தான் அந்த ரோலையும் பண்ணிருப்பாரு. அப்ப வாசு யாருன்னு கேட்டீங்கன்னா, வாசுவை பொறுத்த வரைக்கும் அவரோட சீடரா இருப்பாரு. அதாவது துஷ்யந்தோட சீடரா தான் வாசு இருப்பாரு. ரெண்டு பேருக்குமே துஷ்யந்த் நிறைய சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பூவை தூக்கி போடணும், இந்த பூ கால்ல மிதிப்படக்கூடாது, அதனால கூரையில போடுன்ற மாதிரி வாசு கிட்ட தராரு. பூ இல்ல மாலை. இப்ப வாசு அந்த மாலையை தூக்கி போடும் போது அந்த வழியா வந்துட்டு இருக்க யசோதான்ற ஒருத்தங்க மேல விழுது. அந்த யசோதாவை பார்த்தோன்னே இவருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. துஷ்யந்த் இவங்க ரெண்டு பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க மாதிரி யசோதாவையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாரு. யசோதாக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த வாசுவை தான் ரொம்ப பிடிக்குது. வாசுவை பார்த்து அப்பப்ப ஸ்மைல் பண்றாங்க. இவர்கள் லெட்டர் எல்லாம் தூக்கி எறியறாங்க. ஆனா அங்க இருக்க மாதவ் இருக்கார்ல, யசோதா நம்மள பார்த்து தான் சிரிக்கிறா, நமக்கு தான் லெட்டர் தரா, நம்மள தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் ஆசையை வளர்த்துக்கிறாரு. இப்ப துஷ்யந்த் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேர் மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து யசோதா அங்க வேலை பார்க்கறதுக்காக வராங்க. அதனால மாதவோட கவனம் கொஞ்சம் செதறுது. மந்திரத்தை தப்பா சொல்லிடுறாரு. இதனால கோவப்பட்ட அப்பாவும் பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த மந்திரத்தை தப்பாவே சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள கூட்டு வராரு. வசுதூர்னு ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கனை வெளியே வர விடாம இந்த ரூம் தான் தடுத்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா முன்னொரு காலத்துல இந்த ரூம்ல எப்ப பாரு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வதுசூர் திரும்பி உயிரோட வரக்கூடாதுன்றதுக்காக பூஜை பண்ணுவாங்க. போக போக பூஜை பண்ண முடியாதுல்ல, அதனால ரெக்கார்டிங் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெக்கார்டிங்னால தான் அவன் வெளியே வராம இருக்கான். இந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் மாறி பிளே ஆனா கூட அவன் திரும்பி வெளியே வரதுக்கு நம்மளே வழி பண்ண மாதிரி ஆயிடும். அவன் கேட்டதெல்லாம் தருவான்றதுக்காக நிறைய பேர் அவனை உயிர் தெளிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி தான் நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மந்திரம் எவ்வளவு முக்கியம்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி பையனுக்கும் சீடருக்கும் அட்வைஸ்லாம் தந்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. யசோதாவை பொறுத்த வரைக்கும் மாதவ சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு வாசுவை தான் ரொம்ப பிடிக்கும். வெளிப்படையாவே உங்களை நான் லவ் பண்றேன்ற மாதிரி வாசு கிட்ட மோதிரத்தெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஷோ வரப்போது, அதுல வந்து வாசு வந்து டப்லா வாசிக்கிறவரா இருப்பாரு. அதே மாதிரி யசோதா டான்ஸ் பண்ண போறாங்க. யசோதாவோட பேரா வந்து மாதவ் டான்ஸ் பண்ண போறாரு. பேரா இல்ல அரக்கனா என்னன்னு தெரியல. ரெண்டு பேருமே அந்த இடத்துல சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யசோதாவை மாதவ் ரசிச்சு பாக்குறாரு. ஆனா யசோதா இருக்காங்கல்ல, அங்க டப்லா வாசிக்கிற வாசு தான் ரசிச்சு பாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிய போற நேரம் இந்த யசோதா ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டப்லா வாசிச்சிட்டு இருக்க இந்த வாசு இருக்கார்ல, வேகமா வந்து இவங்களை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற மாதவுக்கு செம்ம கடுப்பாயிருது. என்ன இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் வாசுவும் அவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியவே வருது. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இவருக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிருது. இப்ப நைட்டு நேரம் தூக்கம் வராம மாதவ் கஷ்டப்படுறாரு. அப்ப அந்த அசுரனை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அசுரனை உயிர் தெல வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவன் கேட்கறதெல்லாம் தருவான்ற மாதிரி அப்பா சொன்னார்ல, அதுக்கான ட்ரைய பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஓடிட்டு இருக்க மந்திரத்தை ரிவர்ஸ்ல ஓட வச்சிருப்பாரு. மந்திரத்தை தப்பா வாசிக்கிறதுனால அவன் உயிர் தெரிய வாய்ப்பு இருக்கு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. ஏன்பா நீங்க தான் அந்த பொண்ணு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால தான் இந்த அசுரன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் நினைச்சன்ற மாதிரி பையன் சொல்றான். அந்த அசுரனெல்லாம் வெளியே வர வைக்க கூடாது, அந்த பொண்ணு தானே உனக்கு வேணும், நான் எப்படியாவது அந்த பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே பையனை சமாதானப்படுத்துறாரு. அப்ப இந்த மாதிரிலாம் சொல்றதுனால இவனும் ஒரு ஸ்டேஜ்ல சமாதானம் ஆகுறான். எப்பவுமே சொல்லி கொடுத்த குருக்கு குருதட்சணை மாதிரி தருவாங்கல்ல, வாசுவும் என்ன குருதட்சணை வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன கேட்டாலும் தருவியான்னு கேட்கும்போது வாசுவும் தருவான்னு சொல்றாரு. ஆக்சுவலா யசோதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கல்ல, அந்த விஷயத்தை கைவிட்டணும். அதே மாதிரி யசோதா கிட்ட நீ வேற மாதிரி சொல்லணும், அதாவது நீ அவளை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லி அவளை ரிஜெக்ட் ஆக வைக்கணும். பண்ணுவியான்ற மாதிரி கேட்கிறாரு. குருவே உங்களுக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி வாசுவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. யசோதா விட குரு தான் முக்கியன்றதுக்காக தான் ஏத்துக்கிறாரு. யசோதா கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா, நான் உன்னை லவ் பண்ணல, உன் உடம்ப தான் லவ் பண்ணன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை நினைச்சு யசோதா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.
அப்ப துஷ்யந்த் ஆறுதல் சொல்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறாரு. அவன் போனா போயிட்டு போறாமா, நீ என்னோட பையன் மாதவ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அவர் கிடைக்கல, நம்ம மாதவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மனசை மாத்திக்கிறாங்க. மாதவ கல்யாணம் பண்றதுக்கு ஏத்துக்கிறாங்க. இல்ல மாதவ் செம்மையா ஹாப்பி ஆயிடுறான். இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் எல்லாம் முடியுது. இது எல்லாத்தையும் பாக்குற வாசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. யசோதா மாதவ கல்யாணம் பண்ணதுனால அவர் கூட இன்டிமேட் எல்லாம் இருந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு நேரம் மாதவ் காணாம போயிருக்காரு. நைட்டு நேரம் எங்க போனாருன்னு செக் பண்றதுக்காக இவங்க வராங்க. அந்த சமயம் அந்த ரூம்குள்ள தான் மாதவ் இருக்காரு. அது என்னன்னா ஏற்கனவே அந்த சாத்தானை இவர் கொஞ்சம் வெளியே வர வச்சிட்டார்ல, அந்த சாத்தான் உடம்புக்குள்ள ஏறி இருக்கும். இப்ப சாத்தானை எப்படியாவது பிரிச்சு எடுக்கணும்ன்ற மாதிரி அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி இருந்து யசோதா பாத்துடுறாங்க. என்ன நடக்குது, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நில்லுன்ற மாதிரி மாமனார் சொல்றாரு. அதை மீறி இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வாசுவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன எங்கேயாவது கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி வாசு கிட்ட சொல்றாங்க. வாசு இந்த ஊரை விட்டே கிளம்பலான்ற மாதிரி இவங்களை கூட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பாரு. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த பையன், அதாவது நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு மாதவோட பையனா இருப்பாரு. ரெண்டாவது பிறந்த மீரா தான் இவங்களுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றவரு உன் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அதனால தான் இப்போ வரைக்கும் சொல்லாம இருந்தேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா ஃபீல் பண்றதுனால ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கவங்க எல்லாம் அப்பா கிடையாது, நல்லபடியா பசங்களை வளர்க்கறவங்க தான் அப்பா, நீங்க தான்ப்பா என்னோட அப்பான்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்திடுறாரு. இப்ப சாமியார் கூட சேர்ந்து இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. துஷ்யந்த் என்ன பிளான்ல இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது இது வரைக்கும் 12 பெண்கள் காணாம போயிருக்காங்கல்ல, அந்த துஷ்யந்த் தான் பலி தந்திருக்காரு. இப்ப 13ஆவதா உங்க தங்கச்சியை பலி தரதுக்கு பிளான வச்சிருக்காரு. அது மூலியமா பையனை அந்த அசுரன் கிட்ட இருந்து விலக்கிடலாம், அந்த அசுரனுக்கு உயிர் கொடுத்துடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன் தங்கச்சி கல்யாணம் இங்க நடந்தா கண்டிப்பா அவ கடத்தப்படுவா, கல்யாணத்தை நிறுத்திருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கல்யாணத்தை நிறுத்துறது தான் நல்லதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபேமிலி கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலி பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் இங்க வேணாம் அங்க வச்சுக்கலாம்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நாங்க கிளம்புறோம்னு கோச்சுக்கிட்டு கிளம்பவே போயிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை பையன் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான், அவனால முடியல. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி மீரா கிட்ட புலம்பிட்டு கிளம்பிடுறான். எதுக்காக இப்படி பண்றீங்கன்ற மாதிரி மீரா அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் கோவப்பட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கலனா என் வாழ்க்கையில எந்த ஒரு கல்யாணமும் நடக்காது அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. பொண்ணோட உயிர் விஷயம் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அப்பா அதை விட அவளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்ப்பா, அதனால இந்த ரிஸ்கை எடுக்கலாம், என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்திடுவேன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்லப்பா நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால திரும்பி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்பம் கல்யாணம் இங்க நடக்க போதுன்னா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடியுது. கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே கடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்றதை இவங்க கெஸ் பண்ணி தான் ரெடியா இருக்காங்க. ஏற்கனவே சுந்தர அந்த பேய் கண்ட்ரோல்ல வச்சிருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப சுந்தர் என்ன பண்றாருன்னா கரண்ட் கனெக்ஷனை கட் பண்றதுக்காக போறாரு. இப்ப கரண்ட் கனெக்ஷன் மொத்தமா கட் ஆயிருது. என்ன கரண்ட் போயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் தான் வேலையை காட்டுறான், தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, தங்கச்சியை கூட்டிட்டு வேகமா ரூம் கிட்ட வந்துட்டு இருக்காரு. தங்கச்சி என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு ஆபத்து இருக்குமா, நீ இங்கேயே சேஃபா இருன்ற மாதிரி ரூம்குள்ள தங்கச்சி வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கப்புறமும் ஒரு ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அந்த தங்கச்சி இருக்கிற ரூம்க்கு வருது, தங்கச்சியை தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுது. தங்கச்சியை நம்ம சேஃப் பண்ணிட்டோம்னு ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ஆனா விட்ட இடத்துல தங்கச்சி காணோம். ஐயோ தங்கச்சி எங்கன்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஏற்கனவே இறந்து போன 12 பெண்களோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, இந்த வழியா போ இந்த வழியா போன்ற மாதிரி இவருக்கு வழியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. சரி தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு இவங்க வழி சொல்றாங்க போல, அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த வாதசுருக்கு எப்படி பலம் கிடைச்சிட்டு இருக்குன்னா, இவங்க ரூம்ல ஓடிட்டு இருக்க அந்த மந்திரத்தினால தான் பலம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப அப்பா இருக்கார்ல, அந்த சாமியார் ஹெல்ப்போட இந்த ரூம் கதை உடைச்சிட்டு உள்ள போணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மந்திரத்தை வந்து ரிவர்ஸ்ல பிளே ஆகாம நேரடியா பிளே ஆக வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயம் ஹீரோக்கு ஒவ்வொருத்தரா கைட் பண்றாங்கல்ல, அப்படி கைட் பண்றதுல பிரியாவும் ஒருத்தங்களா இருக்காங்க. பிரியா எப்படி மணப்பெண்ணா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப பிரியா வழி காட்டுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவருமே வேகமா வந்துட்டு இருக்காரு. அங்கதான் அப்பாவும் பையனும் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே 12 பொண்ணுங்களை இப்படிதான் தூக்கி சாவடிச்சிருக்காங்க போல, அவங்களோட டெட் பாடிஸும் அங்க இருக்கு. இப்ப 13ஆவதா தங்கச்சியை காலி பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. தங்கச்சியை அந்த இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. காரணம் இவனுங்க வசியம் பண்ணி தான் கூட்டு வந்திருப்பாங்க. இவருமே தங்கச்சியை கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா தங்கச்சி வரவே மாட்டாங்க. ஐயோ வசியம் பண்ணி வச்சிருக்காங்க போலன்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு.
பிளாஷ்பேக்ல மாதவா காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தான் இப்ப அசுர மாதிரி மாறி இருக்கான் போல. அவனுமே பலி தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா ஹீரோ தங்கச்சியை காப்பாத்தணும்ல, அதனால அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு நிறைய பலம் இருக்கும், பறந்து பறந்து சண்டை போடுறான். ஹீரோவும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. எப்படியாவது தங்கச்சியை நார்மலா மாத்தி இங்க இருந்து கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்பா வாசு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரூமை உடைச்சிடுறாரு. அந்த சாமியார் ஹெல்ப்போட உடைச்சிடுறாரு. இப்ப மந்திரம் ரிவர்ஸ்ல பிளே ஆயிட்டு இருக்குல்ல, அதை நார்மலா பிளே ஆக்கணும், அப்பதான் அவன் பவர் குறையும்ன்ற மாதிரி அதுக்கான விஷயத்த பண்றாரு. அதே சமயம் ஹீரோ இருக்காருல, எப்படியாவது இவன் கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா புராண கதையில இவனை ஒருத்தங்க சாவடிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க ஒரு ஆயுதத்தை வச்சு சாவடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ கையில அந்த ஆயுதம் மாட்டுது. இதுதானே அந்த புராண கதையில வந்த ஆயுதம், இதை வச்சுதான் இவனை சாவடிக்கணும் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த ஆயுதத்தை எடுத்து இவனை குத்துறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு பக்கம் இவனோட பவர் வீக் ஆயிட்டு இருக்குல்ல, இந்த ஆயுதத்தை வச்சு குத்துனோன்னு இவன் மொத்தமா இந்த இடத்துல காலியாக ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற துஷ்யந்தும் வருத்தப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவருமே தங்கச்சிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப தங்கச்சியும் சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. இப்ப தங்கச்சியை காப்பாத்தின மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுது. தங்கச்சி மேலேயும் இவர் மேலேயும் விழலாம் செய்யுது. அதை மீறியும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சியை நல்லபடியா காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெளிவா புரியுது. அண்ணன் ரிஸ்க் எடுத்து நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்ற எல்லாமே தங்கச்சிக்கு புரிய ஆரம்பிக்குது. சாரிப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் புரியாம கல்யாணத்தை கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, தங்கச்சியோட உயிரும் தப்பிச்சிருது. இப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த எல்லாருமே செம்ம ஹாப்பில, அதனால மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த எல்லாருமே கிளம்புறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பிரியா இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன பிரியா, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. நான் எப்ப அப்படி சொன்னேன், நான்லாம் அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏ பொய் சொல்லாத, இந்த இடத்துல நம்ம பேசும்போது நீ சொன்னல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான்லாம் அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் அக்காவை பத்தி சொல்றாங்க. என் அக்கா மிஸ் ஆயிட்டா, அவளை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். என் அக்காவும் நானும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம். கல்யாணத்துக்காக வந்தவ திடீர்னு காணாம போயிட்டான்ற மாதிரி அக்காவோட போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ஏற்கனவே நமக்கு இறந்து போனவங்க எல்லாம் தெரிஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி இறந்து போன அக்கா தான் நமக்கு தெரிஞ்சிருக்காளா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேசி முடிச்சுட்டு பிரியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரு அப்ப வந்து அக்கா கிட்ட பேசும்போது வீடியோ எடுத்தார்ல, அந்த அக்காவோட பேரு சித்ரா அப்படின்றது. அந்த வீடியோவை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா வந்து செக் பண்றதுக்காக பிளே பண்ணி பாக்குறாரு. அப்படி பிளே பண்ணும்போது இவர் மட்டும் தான் அங்க இருக்காரு, வேற யாருமே அந்த இடத்துல இல்ல. இவருக்கு ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் பிரியா வந்து காப்பாத்தினாங்கல்ல, அப்போ வரைக்கும் தான் பிரியா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சந்திச்ச எல்லாமே பிரியாவோட அக்கா சித்ராவா இருக்கும். இப்பதான் இவருக்கு தெளிவா புரியுது. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல கதையா கேட்டுட்டு இருக்க பசங்களுக்கு ட்ரெயின் வந்துருது, நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அது சரி பெரியவரே, அதுக்கப்புறம் அர்ஜுன் என்ன வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, அர்ஜுன் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கல, மாதவ பொறுத்த வரைக்கும் அர்ஜுனுக்கு அப்பா இல்ல, அதனால மாதவோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நிறைய ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படிதான் அர்ஜுனோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, நல்லது, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இந்த பசங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கதை சொல்லிட்டு இருக்க பெரியவரை காட்டுறாங்க. கதை சொல்லிட்டு இருக்க பெரியவர் வேற யாரும் கிடையாது, அர்ஜுனா தான் இருப்பாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அப்பாக்காக சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அதாவது இவரோட பிறப்புக்கு காரணமா இருக்க அப்பாக்காக சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.